தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையை நாம் படிக்க கேட்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமாம், எப்படி பிரகாசிப்பார்களா? நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களா? அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. யார் அவர்கள்? அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். ஆமாம், நம்முடைய நீதியே யார் தான்? இயேசுதான். நம்முடைய நீதி, நம்முடைய மீட்பு, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஞானம், நம்முடைய கேடயம், நமக்கு பாதுகாப்பு எல்லாமே யார் தான்? இயேசு ஒருவர் தான். அவர்தான் நம்முடைய நீதிபரராய் இருக்கிறார். அதனால இங்க வார்த்தை சொல்லுகிறது, நான் நீதிக்கு உட்பட்டது போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசமாய் இருப்பார்கள். ஒரே வரியில சொன்னா, இயேசுவை அறிமுகம் செய்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அவ்வளவுதான். நீதி அவர்தானே. நீதிபரராகிய இயேசுவை யாரெல்லாம் அறிமுகம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆசீர்வாதமாகவே இருப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒருவரை அறிமுகம் செய்து வைக்க அந்த நீதிபரராகிய இயேசு என்னை நீதிக்கு உட்படுத்தி இருக்கிறார். அதனால நீதிக்கு உட்படுத்தக்கூடிய அந்த திருப்பணியை நானும் செய்யும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாய், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க செய்வார். அப்ப இதுல என்னன்னா, நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் அப்படின்னா, நீதிக்கு உட்படுத்துகிற நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்னா நட்சத்திரங்களை போல இருக்கிறோம். வசனம் அப்படிதானே சொல்லுது. திரும்பவும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். அப்ப மிக தெளிவாய் துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிக்கு உட்படுத்துகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவர்கள் எப்படி இருப்பார்களா? நட்சத்திரங்களைப் போல பிரகாசமாய் இருப்பார்கள். எப்போதெல்லாம்? எப்போதும், என்றென்றைக்கும் பிரகாசமாய் இருப்பார்கள். அப்ப நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அழகான ஒரு பெயர், நம்ம தான் அவருடைய பார்வையில் நட்சத்திரம், பிரகாசிக்கிற நட்சத்திரம். நல்ல ஒரு ஆமீன் சொல்லணும் பாருங்க. ஆமா, பிரகாசிக்கிற நட்சத்திரம். பொதுவா உலகத்தில் ஒரு ஹோட்டல் கட்டினா 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார், 7 ஸ்டார், 11 ஸ்டார் அப்படின்னா என்ன தெரியுமா? 3 நட்சத்திர ஹோட்டல், 4 நட்சத்திர ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு பேர் பாருங்க, எதை மையப்படுத்தி சொல்றாங்க? ஸ்டாரை தான் சொல்றாங்க. ஸ்டாரை வச்சு சொல்றாங்க. கிரிக்கெட் வீரர்கள் பாருங்களேன், அவங்களுக்கு என்ன தான் கொடுக்குறாங்க? ஸ்டார் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆக்டர் நடிக்கிறவங்களுக்கும் என்ன தான் கொடுக்குறாங்க? ஸ்டார் தான் கொடுக்குறாங்க. சாப்பிட்றமே சாக்லேட்டு, திங்க் பண்ணியிருக்கீங்களா? 5 ஸ்டார் சாக்லேட். அந்த சாக்லேட்டுக்கும் என்ன தான் கொடுக்குறாங்க? ஸ்டார் தான் கொடுக்குறாங்க. போலீஸுக்கும் அழகாக கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த பேட்சில் குத்திருப்பாங்க 2 ஸ்டார், 3 ஸ்டார், அப்படி ஸ்டார் கொடுப்பாங்க.
வேற ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் வருதா? எல்லாத்துக்கும் என்ன கொடுக்குறாங்க? ஸ்டார் தான் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைங்க பாருங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க சொல்றாங்க, மேம் எனக்கு 2 ஸ்டார் கொடுத்தாங்க, மேம் 3 ஸ்டார் கொடுத்தாங்க. பாருங்க 5 ஸ்டார், அதாவது வெப்ல. அப்ப என்னன்னா, எல்லாரும் எதை விரும்புறாங்க? எல்லாரும் எதை ஆசைப்படுறாங்க? ஸ்டாரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன ஸ்டாரா இருக்கணும்? பிரகாசிக்கிற ஸ்டார். கரெக்டா? அவர் சொல்றது தவறல்ல. சூப்பர் ஸ்டார், பிரகாசிக்கிற ஸ்டார், மின் ஒளியில பிரகாசிக்கணும். எல்லாரும் விரும்புறாங்க, எல்லாரும் அந்த பேரை வச்சுக்கிறாங்க. நடிக்கிறவங்களுக்கு பேரு சூப்பர் ஸ்டார் நிறைய வச்சிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், இப்படி நிறைய ஸ்டார்லாம் இருக்கிறாங்க. இது நடிப்புக்கு கொடுக்கப்படக்கூடிய ஸ்டாரு, இது வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டாரு. உண்மையான வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டாரு. இது எந்த மனுஷனும் நமக்கு கொடுக்கல, நம்மளை உண்டாக்கின இயேசுவே நமக்கு கொடுக்கிற அற்புதமான ஸ்டார். மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் கொடுக்கிறார்கள். அவங்க பேச்சை வச்சு ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க, நடிப்பை வச்சு ஒரு ஸ்டாரு, ஹோட்டலுக்கு மனுஷன் கொடுக்குற ஸ்டாரு, சாக்லேட்டுக்கு ஒரு ஸ்டாரு, காவல்துறைக்கு ஒரு ஸ்டாரு, எல்லாமே மனிதர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வேத பகுதியை நீங்கள் நன்கு கவனித்து பாருங்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்களா? நட்சத்திரங்களை போல. அப்ப பிரகாசம் மின்னிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வார்த்தை எனக்கு கிடைச்ச உடனே உள்ளத்துல சந்தோஷம் அப்படியே பொங்கி வழிஞ்சுதுங்க. என் பேச்சா இருக்கட்டும், என் மூச்சா இருக்கட்டும், என் பார்வையா இருக்கட்டும், என்னுடைய எண்ணங்களா இருக்கட்டும், என் சிந்தையா இருக்கட்டும், என் செயலா இருக்கட்டும், எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்கிற, இயேசுவை வெளிப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக கர்த்தர் இந்த பூமியிலே நீ வைத்திருப்பதற்காக இயேசுவே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா, கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆமா, மங்கி எரிகிற ஸ்டார் அல்ல, மின்னி எரிகிற ஸ்டார். விழுந்து போகிற ஸ்டார் அல்ல, எரிந்து பிரகாசிக்கிற ஸ்டார். நம்ம அப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சபை மக்களை மாத்திட்டாருன்னா தரிசனங்கள் எவ்வளவு சீக்கிரமா நிறைவேறும், ஊழியங்கள் எவ்வளவு சீக்கிரமா நடக்கும். ஸ்டாரா இருக்கிறவங்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டாம், அவங்க நடந்து போனாலே ஒளி வீசுமே. ஸ்டார் வந்துருச்சுன்னாவே அங்க பிரகாசம் வந்துருமே. ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள்லாம் யாருன்னா ஆவிக்குரிய ஸ்டார், ஸ்பிரிச்சுவல் ஸ்டார். நீங்க எல்லாமே கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். பாருங்களேன், ஏசப்பாவுக்கும் ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கிறாங்க பாருங்க. என்னாகமம் 24:17 வாசிங்க. என்னாகமம் 24:17 வார்த்தை. அது யாரு? ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அந்த நட்சத்திரம் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில உதித்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஸ்டார் யாருன்னா நம்ம இயேசப்பா தாங்க. அதனால அவருக்கு என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். சுப்ரீம் ஸ்டார்னு கொடுக்கலாம், சூப்பர் ஸ்டார் கொடுக்கலாம், சூப்பர் ஹீரோ ஸ்டார்னு கொடுக்கலாம், என்ன ஸ்டார் வேணாலும் அவருக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸ்டாருக்கு சொந்தமானவரே அவர் தான், ஸ்டாரை உண்டாக்குனவரே அவர் தான். அதனால அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். அதனால இப்ப அவர் ஸ்டார்னா அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாமும் எப்படித்தான் இருக்கணும்? அவரை போலவே ஸ்டாரா தான் இருக்கணும். அவர் அப்பானா நான் யார்? அவருக்கு பிள்ளை இல்லையா? அவர் ஸ்டார்னா அப்ப நான் யாரு? நானும் ஸ்டார் தான். அவரை போலவே நான் மின்னி பிரகாசிக்க, ஒளி வீச, அநேகரை நீதிக்கு உட்படுத்த. அப்ப இயேசு வந்ததனுடைய நோக்கம் என்ன? அநேகரை நீதிக்கு உட்படுத்த வந்தார் அல்லவா? அதுபோல நானும் கிறிஸ்துவுக்குள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஒரு ஸ்டாரா வைக்க விரும்புகிறார். ஆமென்.
எல்லா நேரமும் போய் என் பிரசங்கத்துக்கு இப்போ நேரம் இல்லை பாருங்க. ஒரு அற்புதமான செய்தி ஆண்டவர் கொடுத்தார். சுட சுட சூடான ஒரு செய்தி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது 2 ஆங்கிளில் பேசணுன்னு இருக்கிறேன். ஒன்று தேவ பிள்ளைகளுக்கு, இன்னொன்று ஊழியர்களுக்கு. இன்றைக்கி தான் முதல்ல உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அந்த செய்தியை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஆமாம், 2 பக்கத்துக்கும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். உலகத்தில் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை சூப்பர் ஸ்டாராக வைக்க விரும்புகிறார். ஆமாம் ஆமாம், எதில்? நடிப்பில் அல்ல, சிரிப்பில் அல்ல, ஆமாம், செயலில், செயல்களில், குணங்களில், வாழ்வில் சூப்பர் ஸ்டாராக வைக்க தேவன் நம்மை விரும்புகிறார். ஸ்டாரை நினைக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு அற்புதமான ஒரு சம்பவம், இயேசு பிறந்த ஒன்று நடக்குது. அதை வாசிக்க போகிறோம். அதிலிருந்து ஒரு 3 விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் ஆளுக்கு ஒரு வசனமாக மாறி மாறி படிக்க போகிறோம். சத்தமாக படிக்கணும். படிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய, நல்ல கவனிக்கணும், கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டல்ல, அவருடைய நட்சத்திரம். அன்லைன் பண்ணணும். வெறும் நட்சத்திரம்னு போடல, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நல்லா பார்த்தீங்களா? சாஸ்திரிகள் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். அவருடைய நட்சத்திரம், அவரை பணிந்து கொள்ள நாம் வந்தோம். அந்த நட்சத்திரத்தை பார்த்த பிறகுதான் அவரை வந்தோம். அடுத்த வார்த்தையை படிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இயேசு பிறந்ததல்ல, நட்சத்திரம். அண்டர்லைன் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான வேர்டு. நட்சத்திரம் காணப்பட்ட காலம். அடுத்து ஆ ஆ ஆமென். ஆ வேதம் என்ன சொல்லுது? நட்சத்திரத்தை கண்டார்கள். யாருடைய நட்சத்திரம்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது சொல்றது சாஸ்திரிகள் சொல்றாங்க. அவருடைய நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள். கண்ட உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்ததான்? அந்த 10ஆம் வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப தானியேல் 12:3 படிச்சோம். அந்த நட்சத்திரமே யாருதான்? நட்சத்திரம் இயேசுதான். அவர் எப்படி நீதிக்கு உட்படுத்தினாரோ அதே போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களும் நட்சத்திரங்களை போல இருக்கிறார்கள். எப்படி? பிரகாசமா இருக்கிறார்கள்.
அப்ப அந்த நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் கண்ட உடனே என்ன உண்டானதா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்ப நீங்கள் நானும் யார் தெரியுமா? அவர் பார்வையில் மின்னி பிரகாசிக்கிற நட்சத்திரம். நம்மளை பார்க்கும் பொழுது இயேசு அறியாத மக்களுக்கு என்ன வரணும்? இப்ப சத்தமே வரல. இந்த வசனத்தை கரெக்டா கோடிட்டு நீங்க ஷூட் பண்ணி சொல்லணும். இந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? அவருடைய. அப்ப அவருடைய நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் கண்ட உடனே என்ன வந்துச்சு? வெறும் சந்தோஷம் இல்ல, மிகுந்த சந்தோஷம் இல்ல, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அந்த வேர்டை பாருங்களேன், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நம்மளை பார்த்த உடனே என்ன வரணும்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நம்மளை பார்த்த உடனே மிகுந்த துக்கம், மிகுந்த ஒரு வேதனை, அப்படி வரக்கூடாது. நம்மளை பார்த்த உடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அப்ப நல்ல கவனிங்க, இயேசு குறிப்பா எங்க பிறந்திருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. அவர் குறிப்பா பிறந்ததை யார் தான் அறிமுகம் செய்தாருன்னா நட்சத்திரம் தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம சூப்பர் ஸ்டாரோ சுப்ரீம் ஸ்டாரோ இல்ல, நம்ம உயிருள்ள ஸ்டார். ஆமா, உயிரோட்டமான ஸ்டார். அவரை பிரதிபலிக்கிற, இயேசுவை பிரதிபலிக்கிற ஸ்டார். அதனால் நீங்கள் நானும் எப்படி தான் இருக்கணும்? நல்லா இருக்கணும். இது யாருடைய விருப்பம்னா என் அப்பாவுடைய விருப்பம். என் பிள்ளை எப்பொழுதுமே பிரகாசமா இருக்கணும், என் பிள்ளைங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைகள் எப்பொழுதும் ஆரோக்கியமா இருக்கணும், குறையில்லாம இருக்கணும். இப்ப இந்த ஸ்டார் 3 விஷயத்தை சொல்லுது, 3 குறிப்பு. ஒன்று 9ஆம் வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. சொல்லுங்க, அவர்களுக்கு முன் சென்றது. அப்படின்னா என்ன தெரியுமா? இயேசு எங்கே இருக்கிறார் என்று குறிப்பாய் இயேசுவை பார்க்க வைத்தது. குறிப்பா இவர்தான் இயேசுன்னு பார்க்க வைத்தது யார் தெரியுமா? ஸ்டார். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா 11ஆம் வசனம், வீட்டுக்குள் பிரவேசித்து அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு பணிந்து. ரெண்டாவது என்ன தெரியுமா? அந்த நட்சத்திரம் பணிய வைத்தது. இயேசுவை பார்க்க வைத்தது. இரண்டாவது அந்த நட்சத்திரம் யார்? மரியாளிடத்தில் அல்ல, பிள்ளையை கண்டு பணிந்தார்கள். இயேசுவினிடத்தில் பணிய வைத்தது. மூன்றாவது என்ன தெரியுமா? பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து 11ஆம் வசனம், பொன்னு தூபவர்க்கம் வெள்ளை போலும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்படின்னா மூன்றாவது நட்சத்திரம் படைக்க வைத்தது. ஒன்று பார்க்க வைத்தது, 2 இயேசுவினிடத்தில் பணிய வைத்தது, 3 இயேசுவினிடத்தில் படைக்க வைத்தது. அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் என்ன வேலை செஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமா, பல முறை படித்தேன், ஆனால் இதை ரொம்ப ருசிச்சு அனுபவித்தேன். அந்த நட்சத்திரமே நம்ம தானே, நம்மளை நட்சத்திரமா இந்த பூமியில் வச்சிருக்கிறாரே, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சத்தியத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒன்று என்ன செய்ததா? பார்க்க வைத்தது. இவர்தான் இயேசு, நீங்கள் தேடின தேவகுமாரன் இவர்தான், உங்களை மீட்க வந்தவர் இவர்தான், உங்களுக்கு நல்ல வழியை காட்ட வந்தவர் இவர்தான்,
உங்கள் வாழ்க்கைக்கு அற்புதம் செய்ய வந்தவர் இவர்தான், உங்களை பிரகாசிக்க செய்ய வைக்க போகிறவர் இவர்தான் என்று அந்த நட்சத்திரம் குறிப்பாக அவர்களுக்கு முன் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் இயேசு இருக்கிற அந்த ஸ்தலத்திலே வந்து நின்றது. அந்த உடனே பாட்டாங்க. எப்படி பாருங்களேன், பார்க்க வைத்தது அவர்தான், அவர்தான், அவர்தான். நல்ல கவனிங்களேன், அந்த சூப்பர் ஸ்டாரு கண்கள் நம்மளை பார்த்ததுனால தான் இந்த பூமியில பாவிகளா இருந்த நம்ம அவர் பார்வையில பட்டதனால பரிசுத்தமாய் மாறி இருக்கிறோம். பரிசுத்தமாய் மாறி இருக்கிறோம். என் சூப்பர் ஸ்டார் ஆகிய இயேசுவினுடைய கண்கள் இந்த பூமியில என் மீது பட்டதனாலே பாவியா இருந்த நான் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த அப்பா அழகா ஒரு பாடல் பாடுவாரு, டி மைனர் குடும்பா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, ஏசையா நன்றாய் நீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல். நல்ல ஆலோசனை ஏன் கிடைக்குதுன்னா, அப்பாவுடைய கண்கள் என் மீது பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்கள் என்னை கண்டதனால என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நிக்க வச்சிருக்கு, என்னை வாழ வச்சிருக்கு. அந்த கண்கள் பட்டதனால பட்டு போன வாழ்க்கை என்னை பளபளப்பாக மாற்றி இருக்கிறது, என்னை செழிப்பாக மாற்றி இருக்கிறது. காலையில அண்ணன் ஜாஷுவா அண்ணன் ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு. எப்பயுமே கேட்கிற வழக்கம் உண்டு. அப்படியே ஒரு வார்த்தை என்ன ரொம்ப பலமா பாதிச்சுது. உப்பில்லா பண்டம் குப்பையில், உப்புள்ள பண்டம் தொப்பையில். அவர் சொல்லலை, நான் சொல்றேன். அவர் சொன்னாரு, இந்த வெளிரி பிஞ்சு மாங்காக்கெல்லாம் சிலர் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, சிலர் உப்பு போடாமல் சாப்பிடுவாங்க. அப்போ அவசரப்பட்டு எல்லாத்துலேயும் உப்பு போட்டா, ஐயோ நான் உப்பு போடாமல் தான் சாப்பிடுவேன்னா உடனே போய் தண்ணி ஊற்றினா என்ன ஆயிரும்? உப்பு என்ன ஆயிரும்? போயிடும். திரும்ப நம்ம சாப்பிட்டோம்னா ஒரிஜினல் மாங்காவனுடைய ருசியை சாப்பிடலாம். ஆனால் ஊறுகாய், அந்த மாங்காவை அறுத்து போட்டு அது ஊறுகாவாக மாற்றுறதுக்கு ஊற வச்சிட்டிங்கன்னா உப்பு என்ன பண்ணிடும்? உள்ளே ஏறிடும். உப்பு உள்ளே ஏறிட்டா திரும்ப நீங்கள் கழுவணும்னு கழுவுனாலும் என்ன போகாது? உப்பு போகாது. ஏன்னா ஊற வச்ச அனுபவம் உப்பு உள்ள ஏறிடுச்சான். அந்த உப்பு உள்ள ஏறினதுனால இப்ப கழுவணும்னு நினைச்சாலும் உப்பு வெளியே போகாது. அது என்னன்னா, தேவ பிரசன்னத்துல அப்பாவுடைய சமூகத்துல நல்ல ஊற பழகிட்டாங்கன்னா அவங்க ஊறுகாவா மாறிடுவாங்க. ஊறுகாய் எப்பொழுதுமே கெட்டு போகாது. நல்ல ஊர்ன ஊறுகாவை சொல்றேன், இதுதான் உண்மை. நல்ல ஊறின ஊறுகாய் கெட்டு போகாது. பாட்டில போட்டு அடைச்சு கடையில் வச்சிருக்கிறான் பாருங்களேன், எத்தனையோ மாதங்கள் இருக்கு, அது கெட்டு போகாது. ஏன் தெரியுமா? ஊற வச்ச ஊறுகாய் ஊருக்கே ஆசீர்வாதம்.
அந்த வார்த்தை எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன். நல்ல ஊற வச்சிட்டோம்னா அந்த ஊறுகாய் ருசியாயிரும். அதான் சொல்றோம், என்ன இருந்தாலும் ஒரு ஊறுகாய் இருந்தால் சாப்பாடு என்ன செய்யுது? வேகமா இறங்குது. காரணம் ஊறுகாய். என்ன ஊறுகாய்? நல்ல ஊற வச்ச ஊறுகாய். அப்பாவுடைய சமூகத்தில் நல்ல தேவ பிரசன்னத்தில் தேவனுடைய வார்த்தையில் நல்ல ஊறினவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த ஊறாத ஆளுதான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வாய்ப்பு இல்லை. நம்மளை ஊற வைக்க நினைக்கிறாரு. சில அறுத்து போடும் பொழுது சில மாங்காய்லாம் செதறி கீழே விழுகும். ஆனால் சில மாங்காய் உள்ளே விழுந்தது திரும்ப வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்பாவுடைய சமூகத்துக்குள்ள விழுந்தவங்க திரும்ப உலகத்துக்குள்ள போகணுங்கிற எண்ணமோ விருப்பமோ ஆசையோ வரவே வராது. எப்படா அப்பா சமூகம் வரும், அங்க போகலாம், அவரை துதிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம், அவர் சமூகத்தை அனுபவிக்கலாம், அந்த எண்ணம் தான் அதிகமா வரும். பாருங்களேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஊர்காவை சுத்தி அறிந்திருக்கிறே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் நன்றாய் நீ இசையா நன்றாய். அந்த ஊறுகால உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது, டேஸ்ட் இருக்காது, தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. அவன் நல்ல தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆராதிக்கிற தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு தேவ பிள்ளையா நம்ம இருந்துட்டோம்னா அப்பாவை விட்டு பிரிய மனம் வருமா? சமூகத்தை போக கஷ்டப்படுவாங்களா? சொல்லுங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் ஊறி வாழ்ற ஒரு பழக்கம் ஒரு தேவ பிள்ளைக்கு வந்துருச்சுன்னா அது வழக்கமா மாறிடுங்க. அது வழக்கமா மாறிடும். ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க, வசனத்தை வாசிங்க. கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள உந்தி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் அந்த ஸ்டாருடைய கண்கள் இந்த பட்டுப்போன மனிதனுடைய வாழ்க்கையில பட்டதுனால பட்டுப்போன வாழ்க்கை பளபளப்பா மாறி இன்றைக்கு அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு ஸ்டாராக கர்த்தர் மாற்றுவதற்கு காரணம் அந்த கண்கள் நம் மீது பட்டதினாலே வந்த விளைவு. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. அந்த கண்கள் பட்டதனால பட்டு போன மரம் இப்ப பசுமையா மாறிடுச்சு. பசுமையா மாறிடுச்சு, செழிப்பா, சந்தோஷமா, கொஞ்சத்திலையும் மகிழ்ச்சியா, ஆனந்தமா. அதனாலதான் அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்ப இயேசு அறியாதவங்க நம்மளை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இயேசுவை குறிப்பா போய் பார்க்க வச்சது பாருங்களேன். தெரியல உங்களுக்கு, இயேசு பிறந்திருக்கிறார் எங்க தெரியல, எந்த இடம் தெரியல, பர்டிகுலர் பிளேஸ் எது தெரியல. ஆனா அந்த நட்சத்திரம் அவங்கள வழி நடத்துது பாருங்களேன். அழகாக முன் சென்று பர்டிகுலர் பிளேஸ்ல கொண்டு வந்து நிறுத்துது. அந்த நட்சத்திரம் கொண்டு வந்து நிறுத்தின உடனே இப்பதான் இயேசுவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு தாங்கவே முடியல. ஆஹா, பிரயாசப்பட்டதுக்கு பலன், இயேசுவை கண்டோம், இயேசுவை பார்த்து விட்டோம். பெரிய ஒரு நிம்மதி, பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த ஏரோது ராஜ்யம் சொல்லி அனுப்புவான், தம்பி நீ இயேசுவை பார்த்துட்டு திரும்ப வந்து என்கிட்ட என்ன செய்ய சொல்லுன்னு சொல்லுவான். எதிரிக்கு மறைச்சான், அநேகருக்கு செய்தியை விரிவாக திறந்தான். எதிரிக்கு மறைச்சிட்டான். ஏன்னா இயேசுவை கொல்லணும்னு அவன் பிளான் பண்ணியிருந்தான் இல்லையா, அதெல்லாம் மறைச்சிட்டான். நம்ம மற்றவன்கிட்ட போய் சொல்றான், இயேசுவை கண்டோம், அழகுள்ளவர். ஆமென்.
இப்போ அந்த ஸ்டார் நம்மளை கண்டதுனால தான் இந்த பூமியில் எவ்வளோ பேர் இருக்க கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சித்து இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார், பிள்ளையாக மாற்றிருக்கிறார். இந்த பேதுருவை அப்படியே பார்த்தீங்கன்னா கூடையே இருந்து உண்டு உறங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தான். ஏசு யாருன்னு எனக்கு இது எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும், ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும்ல. அடா என் கூடையே இருந்தியாடா, என் கூடையே ட்ராவல் பண்ணியே, என் கூடையே சாப்பிட்டியே, என் ஆசீர்வாதத்தெல்லாம் நீ வாங்கினியே, கடைசியில் என்ன தெரியலன்னு சொல்லிட்டியே. அதை சொல்லணும்னு நினைக்கிறாரு, சொல்ல முடியல. ஆனால் ஒன்னே ஒன்று செஞ்சார், என்ன தெரியுமா? திரும்பி பேதுருவை பார்த்தார். ஆமா, ஏ மைனர் கொடுங்க. அந்த ஒரு பாட்டு, மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம், மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் ஸ்நேகிதனே என்றழைத்த ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அப்ப அந்த அன்பு, அவன் மேல வச்ச அன்பு அப்படி திரும்பி பேதுருவை பார்க்க வைக்குது. அன்பு மேல வச்ச அன்பு பார்க்க வைக்குது. அவருடைய கண்கள் பட்ட உடனே ஒண்ணுமே சொல்லல, அழுதான். தேம்பி தேம்பி பிரதான அப்போஸ்தலர், முதல் பிரசங்கம் பண்ணவர், முதல் சபையில எழும்பி முதல் சபையை ஸ்தாபிச்சவருங்க, முதல் சபையை ஸ்தாபிச்ச மனுஷன், முதல் நூற்றாண்டில் முதல் சபையை ஸ்தாபிச்ச பிரதான அப்போஸ்தலர், எழுப்புதல் பிரசங்கம் பண்ணி இயேசுவுக்காக இரத்த சாட்சியா தலைகளா என்னை அறைந்து கொள்ளுங்கள் என்று ஜீவனை கொடுத்தவரா. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கண்கள் பட்டதுனால. எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டார், எல்லாம் நடந்தது, ஒப்பு கொடுத்தார், வாழ்ந்தார், கூட போனார், ஊழியம் செஞ்சார், எல்லாம் ரைட்டு. டக்குன்னு மறுதளிச்சிட்டாரே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ நன்மையை நம்ம பெற்றுக்கிறோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அவரை தேடுறதுக்கு மனசு இல்லை. பார்த்தீங்களா? பின்வாங்கி போன மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? இதே பட்டணத்தில், நம்ம சபையில், எத்தனையோ சபைகளை ஊழியர்கள் சொல்லுவாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு பின்மாற்றத்துக்குள்ளே போய் இயேசுவை மறுதளிச்சு உயிரையே கொடுப்பேன்னவங்கெல்லாம் இன்னைக்கு இயேசுவை மறுதளிச்சு போனவங்க எத்தனையோ பேர். அவங்க மேலையெல்லாம் அவருடைய கண்கள் பட வேண்டும். ஒரு முறை அப்படி பார்த்துட்டா போதுங்க, முடிஞ்சு. அப்படியானால் இந்த நட்சத்திரத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? குறிப்பா இயேசு யார் என்று என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வைக்க வேண்டும். அருமையான திருச்சபை மக்களே, நீங்கள் எல்லாரும் அவருடைய ஸ்டாரா இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் அவருடைய நட்சத்திரங்களா இருக்கிறீங்க. நான் சொல்றேன், நம்மை சுத்தி கடந்த வெள்ளிக்கிழமை தலைவரோடு சேர்ந்து பாரத்தோடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இரவு 12 மணி வரைக்கும் ஜெபிச்சோம். அதில் ஒரு பெரிய பாரத்தோடு ஜெபிச்சது என்ன தெரியுமா? இயேசுவை ஜனங்கள் அறியணும், இயேசுவை ஜனங்கள் அறியணும், சபையில் ஜனங்கள் ஆத்துமாக்கள் வரணும், ஆத்துமாக்கள் இயேசுவை விசுவாசித்து வரணும். அவங்களா இயேசுவை அறியணும்னா அவர்களை பார்க்க வைக்கக்கூடிய வேலை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. குறிப்பா அவரை பார்க்க வைங்க, இவர்தான் இயேசுன்னு அறிய வைங்க. உங்கள் வாழ்வின் மூலமாக, செயலின் மூலமாக, உங்களுடைய அன்பின் மூலமாக, உங்கள் கிரியைகளின் மூலமாக இயேசுவை அறிய வையுங்கள். இரண்டாவது, அந்த பிள்ளையை பார்க்க வைத்த அந்த நட்சத்திரம் ரெண்டாவது என்ன செஞ்சுதான்? இயேசு எங்கே இருக்கிறார் என்று குறிப்பாக பார்க்க வைத்த நட்சத்திரம் இயேசு இவர்தான் என்று அந்த நட்சத்திரம் 100க்கு 100% சாஸ்திரிகளை பணிய வைத்தது. அறகுறை பணிவெல்லாம் கிடையாது. அங்கே வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? படிங்க, படிங்க. பிரவேசித்து ரெண்டு பேரையுமே பார்க்கறாங்க, பிள்ளையையும் பார்க்கறாங்க, மரியாளையும் பார்க்கறாங்க. பார்த்து
சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை அப்படின்னா என்னது குறிப்பா சொல்றாங்க, பிள்ளையை மரியாதை பணிந்து கொள்ளல, மரியாதை ஆராதிக்கல, பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். குறிப்பா பாருங்க, ரெண்டு பேரையுமே பார்க்கறாங்க. ஆனா யார்கிட்ட தான் போய் பணிந்து கொள்கிறார்கள்? பிள்ளையினிடத்திலே பணிந்து கொண்டார்கள். பார்க்க வைக்க செய்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை சாஷ்டாங்கமா விழுந்து பணிய வைக்க செய்தது. அவ்வளவுதான். நீங்க தான்ப்பா, நீங்க இல்லாம நாங்க இல்லை. எங்களை முழுசா உங்க கையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம். உங்க சித்தம் போல எங்களை நடத்துங்கப்பா. ஆமென். முழுசா ஒப்பு கொடுக்கிறோம், முழுசா சமர்ப்பிக்கிறோம். உங்க பாதத்தில் எங்களை முழுவதுமாய் பணிய வைக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லலாமா? என்னை தருகிறேன். அதை எப்படி சொல்லணும்? இல்ல இருங்க, நல்லா அதை ஃபீல் பண்ணி இருங்கம்மா. அதை ஃபீல் பண்ணி, என்ன அறகுறையா இல்லப்பா, உங்க பாதத்துல பணிய வைக்கிறதுக்கு ஏதோ ரெண்டு மனசா இல்ல, முழு மனசா முழு மனதோடு நான் உங்க பாதத்துல பணியிற ஆண்டவரே. என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே உம் பாதத்தில், என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என்னை நல்லா ஃபீல் பண்ணி சொல்லுங்க. என்னை பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்கும். குயவனுடைய கையில ஒரு களிமண் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாதான் அது அழகான ஒரு பாத்திரமாக வடிவமைக்கப்படும், அழகான பாத்திரமாக உருவாக்கப்படும். குயவனுடைய கையிலே முழுவதுமாக பணிய வேண்டும், முழுவதுமாக சமர்ப்பிக்க வேண்டும், முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி முழுசா கொடுத்துடணும். அந்த நட்சத்திரம் அழகா கொண்டு வந்து இயேசுவை பார்க்க வச்சுது. அந்த நட்சத்திரம் அழகா கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் முழுவதும் சாஷ்டாங்கமா பணிய வைக்குதுங்க. நீங்க பணிங்க, நீங்க ஆராதிங்க, கட்டாயப்படுத்தலாம் கூடாது. அருமையான மக்களே, 100க்கு 100 நான் உமது சமூகத்தில் பணிகிறேன், அர்ப்பணிக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். சமர்ப்பிச்சிடணும். இனி நீங்க தான் ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான். நீங்க இல்லாம நான் இல்லை. உங்க சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய என்னை முழுசா பணிகிறேன். ஆமா, நம்ம அதை செய்யணும். நம்ம அப்படி மாறினாதான் மற்றவங்களுக்கு நட்சத்திரமா இருந்து இயேசுவை பார்க்க வைக்க முடியும், இயேசுவிடத்துல பணிய வைக்க முடியும். இதுல நீங்களும் நானும் அதுக்கு பங்கு உண்டு. அருமையான ஒரு பழைய பாடல் ஈ கொடுங்க.
இந்த ஒரு அடி மாத்திரம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் உயிரான ஒரு நிமிஷமா என்ன ஸ்கேலு நாளா என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் கேட்கிறேன், எப்படி பாட முடியும் சொல்லுங்க? சும்மா ஏட்டுக்காக பாடலாம், இசை தெரிஞ்சா பாடலாம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவரோட நான் கலந்துருக்கிறேன்னா, அவரோட ஐக்கியமா இருக்கிறேனா, அவரோட நான் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறேனா, அதாங்க உண்மையான பணிவு. அவரோட வாழ்றது தாங்க உண்மையான பணிவு. அவருக்காகவே வாழ்றேன், அவரை நினைச்சே வாழ்றேன், என் மனசு முழுவதும் அவர் நிறைஞ்சு இருக்கிறாரு, அவர் என்னோடு கூட வாழ்றாரு. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துடணுங்க. நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்க அப்படி வரணுங்க. நாங்கள் அதை விரும்புகிறோம். சபையில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் அப்படி வரணும், அவரோடு கூட நெருங்கி உறவாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். பாருங்களேன், ஒரு அடி சொல்லுவாரு, கொடுங்க ஈ கொடுங்க. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதை. நான் கேட்கிறேன், அப்படி அவரோடு கூட இணைஞ்சு இருக்கிற கவனிங்க, அப்படி அவரோட இணைஞ்சு பின்னி பிணைஞ்சு வாழ்ந்தா இந்த உலகத்தை நம்ம குப்பையா பார்க்க மாட்டோம். அவ்வளவு குப்பை டஸ்ட் உலகத்துல வாழ வச்சிருக்கிறார். உலக குப்பை. நீ உலகத்தை பெருசா எடுத்துட்டு ஓடுவோமா? உலகத்துக்குள்ள இப்படி பிரசனத்தை விட்டுட்டு ஓடுவோமா? சமூகத்தை விட்டுட்டு ஓடுவோமா? ஓடினாலும் குரல் கொடுக்கிறார், ஆதாமே நீ எங்கே? அதான் அன்பு. தவறு செஞ்சாலும் திரும்ப அள்ளிக்கொள்ள வேண்டும். தவறு செஞ்சவங்க மனுஷன் தள்ளி விடுவான். ஒரு முறை 30 வருஷம் 40 வருஷம் பரிசுத்தமா வாழ்ந்து ஒரு தப்புல மாட்டிட்டீங்கன்னா மனுஷன் உங்களை தள்ளிடுவான். ஆனா தப்பே பண்ணாலும் அவர் அள்ளி அரவணைக்கிற அன்புள்ள தெய்வம். நீ பிள்ளடா, குரல் கொடுப்பார், ஆதாமே எங்க இருக்கிற? ஆதாமே எங்க இருக்கிற? அதனால சொல்றேன், நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன், பணிந்து கொள்ளுங்கள், அவரோடு இணைந்து கொள்ளுங்கள், அவரோடு இசைந்திருக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். அப்பதான் அவர் விரும்புற ஸ்டார் மாதிரி நான் பிரகாசிக்க முடியும். மற்றவர்களை கிறிஸ்துவை பார்க்க வைக்க முடியும், மற்றவர்களை கிறிஸ்தவனை பணிய வைக்க முடியும். அந்த ஊழியத்தை சிறப்பா நீங்களும் நானும் செய்ய முடியும். எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது. நான் கட்டாயப்படுத்தலாம், நான் உங்களை கட்டாயப்படுத்தலாம், ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லலாம், ஆனா செய்ய மாட்டீங்க. ஆனா அவருக்குள்ள உண்மையான அந்த நேசம் இருந்துச்சுன்னா அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு தான் ஊழியம், அந்த நேசத்தினுடைய பிரதிபலிப்பு தான் ஊழியம். ஓகே, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அப்படியானால் அந்த நட்சத்திரம் நாங்க தான், நம்ம தான். அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை என்ன செய்தது? பார்க்க வைத்தது. இரண்டாவது பணிய வைத்தது. திரும்ப சொல்லுங்க, தெளிவா சொல்லணும். நட்சத்திரம் என்ன செய்தது? பார்க்க வைத்தது. யாரை பார்க்க வைத்தது? இயேசுவை பார்க்க வச்ச நட்சத்திரம். அதுக்கப்புறம் அது அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை காட்டுனதுன்னு இல்லை, இன்னொரு திசைக்கு போனதா இல்லை, இன்னொரு நபரை இருக்கிறாருன்னு காட்டுனதா இல்லை. இயேசுவை மட்டும் குறிப்பாக
பணிய வைத்தது. இந்த நட்சத்திரம் சாஷ்டாங்கமா விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். மூன்றாவது, இயேசுவினிடத்தில் படைக்க வைத்தது. கையில கொண்டு வந்த விலையேற பெற்ற என்னென்ன கொண்டு வந்தாங்க பாருங்க. பொன், பொன், தூபவர்க்கம், வெள்ளை போளம் என்ன செய்தார்களா? காணிக்கையாக வைத்தார்கள். சொல்லு, விலையேற பெற்ற பொன், அப்படிதான் வேதம் சொல்லுது. பொன் என்பது ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு மக்கள் விரும்புகிற ஒரு பொருள். அதை அவருடைய பாதத்தில் காலில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தான் முழுவதும் படை வச்சு. அருமையாக போடுற பிக்சர் போடுப்பா, சூப்பரான ஒரு பிக்சர் போடுற. முழுவதும் பாருங்க, அந்த சாஸ்திரிகள் பொன், வெள்ளை போளம், தூபவர்க்கம் முழுவதும் கர்த்தருடைய பாதத்தில் அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மண்ணு. ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு ரொம்ப பெருசு, நீங்கள் தான் எங்களுக்கு பெருசு. சபையில் இயேசுவை உண்மையாய் பார்த்தவர்கள், சபைக்குள்ள இயேசுவை உண்மையாய் பணிந்து கொண்டவர்கள், இயேசுவுக்காக கொடுக்க மனசு வருமா வராதா? சொல்லுங்க, மனசு வருமா வராதா? கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. வார வாரம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. வார வாரம் இதை குறித்து ஒரு அறிவிப்பு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் எனக்கு என்ன கொடுப்பார் என்று அவர்கள் கொடுக்கவில்லை, எனக்கு எல்லாம் கொடுத்தார் என்று கொடுத்தார்கள். இது விஷயத்தை புரியுதா? எனக்கு என்ன கொடுப்பார்னு அவங்க கொடுக்கல, எனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்து படைக்க வைத்தார்கள், காணிக்கையாக படைத்தார்கள். அதாங்க சிறந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இந்த சாஸ்திரிகளை அவ்விதமாக சாஷ்டாங்கமாக பணிய வைத்தது, பார்க்க வைத்தது, படைக்க வைத்தது. சபை வளரணும், ஊழியம் வளரணும், சபை இன்னும் நம்முடைய ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும் அப்படின்னா கட்டாயம் பொருளாதாரம் நமக்கு தேவை. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பார்னு நான் கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கக்கூடாது. எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதனால நான் சந்தோஷமாய் கொடுக்கிறேன். அந்த உணர்வோடு கர்த்தருக்கு கொடுக்கணும். எவ்வளோ பயபக்தியாக கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க. பிறந்த குழந்தையா அவர் தவிழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியும்? இவங்க என்ன வச்சாங்கன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே என்னையே ஒரு காணிக்கையாக படைக்கிறேன். இதுதான் ஒரு அற்புதமான ஒரு தீர்மானம். என்னையே காணிக்கையாக படைக்கிறேன், என்னை முழுவதும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். அப்படி உங்களையே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தவர்கள் தான் நீங்கள் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை நடத்தக்கூடிய, பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்டார், கிறிஸ்துவண்டை பணிய வைக்கக்கூடிய ஒரு ஸ்டார், கிறிஸ்துவண்டை படைக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்டார். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ என்னன்னா, அந்த ஸ்டார் முன் சென்றது. பின்னால் போணுச்சா முன்னால் போணுச்சா? இந்த நட்சத்திரம் பின்னால் வந்துச்சா முன்னால் போணுச்சுங்களா? அப்போ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட திருச்சபை மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் யார் தெரியுமா? முன் செல்லும் ஸ்டார், பின் செல்லும் ஸ்டார் அல்ல, முன் செல்லும் ஸ்டார். சத்துரு உங்களை பின்னால இழுக்க பார்ப்பான், ஆனால் அந்த மகாபெரிய ஸ்டார் நம்மளை முன்னால நடத்துகிற ஸ்டாராக மாற்றணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னால போகணும், இது சத்ருவினுடைய பிளான். ஆனால் நம்முடைய ஸ்டார் நம்மளை முன்னால நடத்தணும்னு விரும்புகிறார். எழுந்திருப்போமா? ஆமாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்கள் கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தயவுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல சதா காலமும் என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நீதியாய் இருக்கிற எங்கள் யேசுவாப்பா, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறையா. எங்களுக்கு கேடகமாய், ஞானமாய், பலனாய், பரிசுத்தமாய், மீட்பாய் நீர் இருப்பதற்காக நன்றி.
ஆண்டவரே, எங்களுக்காக இந்த மண்ணுலகத்திலே சூரியனைப் போல இருந்தவர், சூரிய பிரகாசத்தை விட அதிகமாய் பிரகாசிக்கிற வல்லமையுடைய தெய்வமாய் இருந்தவர், எங்களுக்காக ஒரு நட்சத்திரத்தை போல ஆண்டவரே கடந்து வந்தீரே. யாக்கோபின் சந்ததியிலே, தாவீதின் சந்ததியிலே வந்து எங்களுக்காக மனு அவதாரம் எடுத்து வந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் அப்பா ஸ்தோத்திரையா உம்முடைய சமூகத்திற்குள்ளாக சேர்த்து கொண்ட தயவுக்காக நன்றி. நாங்கள் மத்தியிலே வாசிக்கிறது போல அந்த நட்சத்திரம் எப்படி சாஸ்திரிகளை அடையாளம் காட்டின, சாஸ்திரிகளுக்கு உம்மை அடையாளம் காட்டினது போல, அதை பார்க்க செய்தது போல நாங்களும் அநேகருக்கு ஆண்டவரே உம்மை அடையாளப்படுத்துகிறவர்களாக, உம்மை காண்பிக்கிறவர்களாக, அநேகர் உம்மை பார்க்கிற அந்த ஒரு கிருபையை எங்கள் வழியாக மற்றவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தந்து நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் அல்லப்பா, எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீர் ஜீவிக்கிறீர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக அநேகர் உம்மை வந்து பணிந்து கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த பூமியை எங்களுடைய மனிதனுடைய வாழ்வுக்காக கொடுத்திருக்கிறீர். இந்த பூமியில் உள்ளது எல்லாம் உம்முடையது என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு சாஸ்திரிகள் பொன்னையும் வெள்ளை பொலத்தை தூபர்க்கத்தையும் வந்து உம்முடைய பாதத்திலே வைத்து உம்மை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற யாவும் உம்முடையது என்ற நினைவோடு உம்மை நாங்கள் கனப்படுத்துகிற வகையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஊழியத்தின் விரிவாக்க பணிக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் மனப்பூர்வமாய் செலுத்துகிற மக்களாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். மக்கள் ஒருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. எல்லா ஆபத்து தீங்கு தீவினைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. போக்கள வரத்தில் கத்த நீங்க கொடுருங்கப்பா. வீட்டில் அப்ப தண்ணீர் குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் கத்த நீங்க சந்திங்க, எல்லா குறைவுகளை நிறைவாக்குங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் எந்த ஒரு காரியமாய் அதிகாரிகளை பார்க்க சென்றாலும் அவர்களுடைய கண்களை தயவை கிடைக்கப்பட பண்ணுங்க. ஞானம், அறிவு, புத்தி, விவேகத்தை கர்த்தர் தந்து நீங்க நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக, இரக்கத்துக்காக, அன்புக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஊழியக்காரன் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர், முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கு, கழுகுக்கு சமானமாய் என் வாயை திரும்ப போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் மெய்யான பாதுகாப்பும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசு வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, என் தீங்கு நம்மை அணுகாது, என் தோல்வி நம்மை அணுகாது. திங்களை 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 தோல்விலை தோல்விலை தோல்விலை, வியாதிலை வியாதிலை வியாதிலை, என் தீங்கு நம்மை அணுகாது, என் தோல்வி நம்மை அணுகாது. Hallelujah. 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 God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.